கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று 2 முறை அந்த வசனத்திலே வருகிறதை பார்க்கிறோம். அதுல முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை வருவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்வது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதை சொல்லுகிறது கர்த்தரே சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு ஜீவிக்க வேண்டும், அழாதபடிக்கு உன் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அழாதபடிக்கு உன் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் முன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த அழாதபடிக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த அழாதபடிக்கு இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறதே, அதோட ரகசியம் என்ன? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அழுகை என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சொல்கிறோம், அழக்கூடாது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனாலும் வாழ்க்கையில் அழுகாமல் இல்லை. இந்த அழாதபடிக்கு என்பதற்கு ஏதுவான ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். நெகேமியா 8:11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அழாதபடி இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, விசாரப்பட வேண்டாம் என்று அர்த்தம். அந்த விசாரப்பட வேண்டாம் என்றால் என்ன? மனம் நிறைய துக்கம், இருதயம் முழுக்க கவலை, உள்ளத்திலே ஒரே வருத்தம், எந்த நேரத்திலும் மனதிலே கவலையோடும் எந்த நேரத்திலும் இருதயத்திலே துக்கத்தோடும் அலைந்து திரிவதும் இருப்பதும் தேவனுடைய தீர்மானம் கிடையாது. அதனால்தான் இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்கதரிசி சொல்லாமல் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தரே சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவே. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அழாதபடிக்கு என்கிற காரியத்துல நிறைய பேருடைய இருதயம் பயங்கர விசாரத்தினால் நிரம்பி இருக்கு, நிறைய வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, நிறைய கவலையினால் நிறைந்திருக்கிறது, நிறைய துயரத்தினால் நிறைந்திருக்கிறது. வெளியில பார்க்கிறதுக்கு மனிதர்கள் தான், வெளியில பார்க்கிறதுக்கு விசுவாசிகள் தான், வெளியில பார்க்கிறதுக்கு ஊழியக்காரர்கள் தான். ஆனால் அவர்கள்
தனிப்பட்ட ஜீவியத்துல அவங்களுக்கு சற்று உற்று நோக்கினால் அவங்க கர்த்தர் நல்லவே சில நேரம் அடக்க முடியாம கண்ணீரை வெளியே சிந்திடுறாங்க. மற்ற நேரம் அந்த கண்ணீரையும் மோசத்திரம் கவலை பாரத்தையும் அடக்கிக்கிட்டு இருதயம் முழுக்க விசனத்தை வச்சுக்கிட்டு மனம் நிறைய வேதனையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நடமாடும் பிணம் போல நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஏன்னாக்கா நீங்க தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தா அங்க என்ன நடக்கும்? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க நல்ல வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. அங்கு இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனாகிய லாசரு மரித்து விட்டார். இப்போ இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக அந்த பெத்தானியா பட்டணத்துக்கு போகிறார். அங்கு நடக்கிறது என்ன? மரியாளும் மார்த்தாலும் அழுது கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே அப்படி அழுது கொண்டிருக்கும் போது இயேசு வந்ததை பார்த்த உடனே அந்த மார்த்தாள் இயேசுவிடத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்கிறாள். கர்த்தர் நல்லவே அது மாத்திரமல்ல, அழுது 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 தன் சகோதரனுக்கு கண்ணீர் வடிச்சதுனால அந்த இடத்துல அந்த மரியாளுக்குள்ளோ மார்த்தாளுக்குள்ளோ விசுவாசமே இல்லாமல் போகிறது. ஏன் விசுவாசம் இல்லாம போகுதுன்னா, இயேசு சொல்லுகிறார் நான் உயிர்த்தெழ வைக்கிறேன் என்று. உடனே இந்த ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள், அது உயிர்த்தெழுதலில் நடக்கும் என்பது எங்களுக்கும் தெரியும். இப்படி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவர் சொல்றதை நம்ப முடியல. அந்த விசுவாசத்துக்கே ஒரு பங்கம் வருது, விசுவாசத்துக்கே ஒரு பிரச்சனை வருது, விசுவாசத்துக்கே ஒரு போராட்டம். இதுதான் இந்த அழுகையின் விளைவு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். இந்த அழாதபடிக்கு கண்களை காத்துக்கொள்வதை குறித்து இன்னொரு காரியம் சொல்லணும்னா, ஒரு தேவ பிள்ளையோ சாதாரண விசுவாசியோ ஒரு சாதாரண நிலைமையில அழுதுட்டீங்க அப்படின்னாக்கா அது பிரச்சனையும் கிடையாது, தப்பும் கிடையாது. கொஞ்சம் கவனமா கவனிங்க. நீங்க ஒரு நார்மலா ஏதோ காரியத்தை நினைச்சு கொஞ்சம் அழுதுட்டீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க அழும்போது யாரோ ஒருத்தர் நினைச்சு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே, இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களே, கேவலப்படுத்திட்டாங்களே, ஐயோ இத கர்த்தர் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியின் மிகுதியினாலும் வேதனையின் அதிகத்தினாலும் யாரையோ நீங்க நினைச்சு அழுதீர்கள் என்று சொன்னா அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? இங்க நீங்க அழுக 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 அவர்களுக்கு அங்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகும், மிகப்பெரிய சங்காரம் உண்டாகும், மிகப்பெரிய பிரிவோ அழிவோ உண்டாகும். அதனாலதான் யார நினைச்சு யாரையும் இருதயத்துல வச்சு நாம் துக்கத்தோடு அழக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையில இந்த அழுகைய பார்க்கலாம். எப்படி பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாததுனால ஆகாரை சாராள் கொடுத்தான். கொடுக்கும் போது நல்லாதான் இருந்துச்சு, புருஷனுக்கு ஒரு சந்ததி வருதுன்னு நினைச்சான். ஆனா அவ கர்ப்பவதி ஆன உடனே சாராளுக்கு பொறுமை தாங்கல. இப்ப ஆகார வாதித்து துன்பப்படுத்தி அனுப்பியாச்சு. அப்போ ஆண்டவரை சொல்லிட்டு சாரால் உனக்கு என்ன சொல்றாலோ அதன்படி உடனே ஆபிரகாம் சாராள்கிட்ட கேட்க அவரை உடனே அனுப்பிவிடுங்கன்னு சொல்ல, ஆபிரகாம் தான் என்ன பண்றாரு, ஒரு துருத்தி நிறைய தண்ணி எடுத்து அதை கொண்டாந்து ஆகாருடைய தோல்ல வச்சு உன் பிள்ளையை தூக்கிட்டு நீங்க வீட்டுல இருக்கு அதை போயிரு அப்படின்னு சொல்லி விசுத்திரம் அனுப்பிட்டான். இப்ப அனுப்பினது ஆபிரகாம், போனது சுதந்திரம். கர்த்தர் நல்லவே அந்த அடிமை பெண். இப்ப அந்த ஆகார் இப்ப நடந்தது என்ன? இவ போன வழியில துருத்தியில இருந்த தண்ணி காணாம போயிடுச்சு. இவ தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அப்ப பிள்ளை அழுகுது.
பிள்ளை அழுகிறத பார்த்த உடனே இவர் தாங்க மாட்டாம பிள்ளைய சூறைச்செடிக்கு கீழே போட்டுட்டு தனியா உட்கார்ந்து அழுகிறான். இப்ப கவனிக்கணும், தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, தான் பிள்ளைய இப்படி இவங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஆபிரகாமே விரட்டிட்டாரு, அந்த சாராலே துரத்தி விட்டாச்சு. ஆண்டவரை இப்ப என் பிள்ளையும் போக போது, உயிர் போத போதுன்னு சொல்லி அந்த வனாந்தரத்துல வைத்து அந்த பிள்ளைக்காக ஆகார் பயங்கரமா அழுதான். அந்த அழுகையின் விளைவு பின்னாடி எப்படி நடந்தது பாருங்க. அதற்கு பின்பு ஆபிரகாமுக்கு அழகான ஒரு குமாரன் பிறக்கிறான், ஈசாக். அவன் பிறந்து, கண்ணே நவமணியே கற்பகமே முக்கணியே என்னுடைய மன்னவனே கண்ணுறங்காயோ என்று சொல்லி ஆராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து அவன் நல்ல இளைஞனும் வாலிபனுமா வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனை கொண்டு போய் இந்த மலைக்கு மேல வச்சு பலி செலுத்து. இப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு காலத்துல தன் பிள்ளைக்காக ஆகார் அழுதாள். அந்த ஆகாரை அழ வைத்தார்கள். அதோட விளைவு எங்க நடக்குது? இப்ப ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த போறார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னதான் ஆபிரகாம் பொருத்தனையை நிறைவேற்ற போனாலும், ஆபிரகாம் என்னதான் நெருப்பு கட்டையெல்லாம் கொண்டு போனாலும், தன் மகனை பலி செலுத்த போகும்போது, அதுவும் 100 வயசுல பிறந்த மகனை சாக கொடுக்க போகும்போது அந்த தகப்பன் அழாமல் இருந்திருப்பாரா? கண்டிப்பா அழுதிருப்பார், கண்டிப்பா துக்கப்பட்டிருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆனா பலிக்கு ஆடு இல்லையே அப்படின்றான். ஏன்னா தகப்பனுடைய துக்கம் வேதனை அவனுக்கு நல்லா தெரியுது. ஒரு காலத்துல ஆகாரை அள வைத்தார்கள். அந்த ஆகார் தன் பிள்ளையை இப்படி பண்ணிட்டாங்களே, பிள்ளைய வனாந்தரத்துல பிள்ளையும் சேர்த்து துரத்திட்டாங்களே சொல்லி அதை பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு அழுதான். அந்த அழுக அது அப்படியே ஆபிரகாமின் வாழ்க்கையில, ஆபிரகாமின் குமாரனாக ஈசாக்கின் ஜீவியத்திலே வந்தது. இங்க ஆகார் வனாந்தரத்தில் அழுகிறான், அங்க ஆபிரகாம் மலைக்கு மேலே அழுகிறான். இங்க ஆகாருடைய பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாவோடு போராடி கொண்டிருக்கிறது. அங்கு ஆபிரகாமுடைய பிள்ளை கட்டைகளின் மேல் வைத்து பட்டயத்துக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறது. இங்கு ஆகாரும் வனாந்தரத்தில் தனிமையாயிருந்து பிள்ளைக்காய் போராடுகிறான், அங்கு ஆபிரகாமும் மலைக்கு மேலே தனிமையாயிருந்து போராடுகிறான். கடைசியில பார்த்தால் கர்த்தர் அல்லது இங்க ஆகாருக்கு ஒரு தூதன் வருகிறான், அங்க ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய சத்தம் வருகிறது. கடைசியில பார்த்தால் ஆகாருடைய பிள்ளையும் பிழைத்துக் கொண்டது இஸ்மவேல், இங்க ஆபிரகாமுடைய பிள்ளையும் பிழைத்துக் கொண்டான் ஈசாக். இது ரெண்டுமே இங்க ஆகாருக்கு என்ன செய்தார்களோ அது அப்படியே ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இனி அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கோ. யாரையோ நினைச்சு வியாகுலப்பட்டு தயவு செய்து அழாதீங்க. யாரையோ நினைச்சு மனதில் வைத்து துக்கப்பட்டு அழாதீங்க. உங்களுக்கு யாரும் இழந்தாச்சா, ஒரு இழப்பு வந்துருச்சா, போராட்டம் வந்துருச்சா, அப்போ நீங்க மனம் விட்டு அழுங்க. இருதயத்தில் அடக்கி கொள்ளாம அழுங்க. அழுது தீர்த்துட்டீங்கன்னா உங்க ஆவியில ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும், மனதிலே ஒரு திருப்தி உண்டாகும். அதற்கு பதிலாக பழி வாங்கினதை குறித்தும் மற்றவர்கள் செய்த தீமையை நினைத்தும் யாருக்காகவோ நீங்க அழுவது தேவனுடைய தீர்மானம் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியம் வேலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அப்ப தேவன் என்னை வேலூர் மாவட்டத்திலே கொண்டு போய் வைத்திருந்தார். 1.5 முதல் 2 ஆண்டு காலத்துக்கு உள்ளாக மட்டுமே நான் அங்கு இருந்தேன். அப்ப அந்த பகுதியிலுக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூத்த போதகர், அவரு நம்பி என்னோடு கூட இருந்த சில ஊழியக்காரர்கள் அந்த மூத்த போதகர்கிட்ட சில பொறுப்பை கொடுத்தாங்க. அவரு கண்டிப்பா நான் அதை பண்ணிருவேன், இதை பண்ணிருவேன், அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் சொல்லி நிறைய டயலாக் பேசினார். அப்புறம் அவர் மூத்த போதகர், வயசுல மூத்தவர், அனுபவசாலி, அதனால எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி பண்ணிடுவாரு அப்படின்னு. குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அன்னைக்குதான் அந்த ப்ரோக்ராம் நடக்கணும், அந்த ஃபங்க்ஷன் நிறைவேறணும்.
ஆனா எல்லாம் நடந்துருச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரோக்ராமு. கரெக்டா 4 மணிக்கு ஒருத்த கேட்கிறோம், ஐயோ நான் உங்கள்கிட்ட தகவலே தெரிவிக்கல அப்படின்ற. அப்ப தகவல் தெரிவிக்காட்டி அவங்க எப்படி வருவாங்கன்னா ஒண்ணுமே பதிலே சொல்லிக்கல. அதாவது அந்த ப்ரோக்ராம் நடக்கணும் என்கிற விருப்பம் அவருக்கு இல்லை. சோத்திரம், அதை அப்படி செய்ய, இந்த ப்ரோக்ராம் நடந்தா கத்த நல்லவே, அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்துருமே எங்க இருதயத்தில் ஒரு ஆதங்கம். கத்த நல்லவே. இப்போ குறிப்பிட்ட நாள் வந்தது, அவசர அவசரமா வேறு விதமா மற்ற ஆட்களை வச்சு எல்லாம் பேசியாச்சு. ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மூலம் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் கை நழுவி போனது, நின்று போனது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பலரும் பலவிதமான கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் யார் மேலும் குற்றம் சாட்ட எனக்கு விருப்பமில்லை, யாரையும் கோல் சொல்லி குற்றம் சாட்டியும் எனக்கு பழக்கமும் அல்ல. வேற ஒண்ணுமே செய்ய முடியல. எனக்கு ஆறுதல் சொல்லவோ தேர்தல் சொல்லவோ விசாரிக்கவோ யாருமே இல்லை. அவ தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்டு இப்ப மனைவியும் கர்த்தருக்குள் போயாச்சு, பிள்ளைகளும் படிக்க அங்கங்க போயாச்சு, நீரை நீங்க கொண்டு வந்துட்டு நான் இப்படி தனித்திருக்கிறேன். இப்படி இந்த இடத்துல ஒரு மூத்த போதகராய் வளர்ந்தவராய் இருந்து பெரியவராய் இருந்து இப்படி ஏமாற்றி வஞ்சித்து விட்டாரே, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே 10-15 போதகர்கள் கூப்பிட்டு சேர்ந்து வந்து உட்கார்ந்து அவர் கூப்பிட்டு பல கேள்விகள் கேட்டாங்க. நான் நீடிய பொறுமையா அமைதியா இருந்து தேவசமூகத்தில் உட்கார்ந்து அழுது கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து விட்டுட்டேன். சரியா சில மாதங்கள் கூட ஆகல. எனக்கு சொல்ற எந்த காரியத்தை திட்டமிட்டு அந்த நன்மையின் காரியத்தை அவரு பொய் சொல்லி தடுத்தாரோ அதே காரியம் அவருடைய வீட்டிலே அப்படியே நடந்தது மாத்திரமல்ல, அது அவருடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய வடுவாக, ஒரு காயமாக, பலர் பேசக்கூடிய ஒரு அடையாளமாய் மாறிவிட்டது. இதுக்குதான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தரோடு நடக்கிறவர்கள் காரணம் இல்லாமல் ஒருவரை நினைத்து இருதயத்தின் ஆதங்கத்தினாலே அழக்கூடாது. அது நல்லதும் கிடையாது. அது ஆபிரகாமே செய்தாலும் சரி அல்லது ஆகாரே செய்தாலும் சரி, நாங்கள்லாம் விசுவாசத்தின் தலைமுறை, நாங்க விசுவாசத்தின் வீரர்கள் குடும்பத்தில் வந்தவங்க சொன்னாலோ யாராயிருந்தாலும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பட்டயம் பட்சபாதம் பார்க்காது, வெட்டுறது வெட்டதான் செய்யும், கீறுவது கீறதான் செய்யும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மனம் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஆண்டுடைய கிருபையினால் நான் எழுதின அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு புஸ்தகத்தை நீங்க முதல் பக்கத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் என்னென்ன கிரியை செய்யும் என்று சொல்லி தனித்தனியா எழுதப்பட்டு கடந்து போட்டு. அப்போ ஒன்று இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று அந்த எரேமியா 31:16 கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவு உண்டாவதாக. இரண்டாவதாக அதே வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற இன்னொரு வார்த்தையும் வருகிறது. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவு உண்டாகும், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த இரவுக்கு இரவு ஜபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அது யார் மூலம் வரணும், எப்போது வரணும், எந்த விதத்துல வரணும், எப்படி வரணும் என்பது எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை தேவன் அறிந்தவராயிருக்கிறார், தெரிந்தவராயிருக்கிறார். அப்படி அவர் அறிந்தவரும் தெரிந்தவருமாய் இருக்கிறபடினால் உங்களுக்குரிய பலனை எந்த இடத்துல யாரை கொண்டு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அந்த தேவன் பலனை கொடுக்கிறதை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவன் எல்லாருக்கும் பலன் கொடுக்கிற அற்புதமான தேவனாக இருக்கிறார்.
அந்த அற்புதமான பலனை ஆண்டவர் கொடுக்கும் போது அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு ஒப்பானதை போல இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு பலனை குறித்து சொல்லுகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். எபிரேயர் 11:34. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்ப கவனிங்க, எரேமியா 31:16 உனக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பலன் எப்படிப்பட்டது? சிலர் நினைக்கிறாங்க எனக்கு மூட்டை நிறைய அரிசி கிடைக்கும், சிலர் நினைக்கிறாங்க என் கடன் அடைக்கிறதுக்கு பணம் கிடைக்கும், சிலர் நினைக்கிறாங்க எனக்கு பெரிய சபையை கர்த்தர் கொடுத்தாரு, சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய தெய்வீக சுகத்தை கொடுத்தார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்க ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிற விதத்தை பாருங்க, வித்தியாசமான விதத்துல இந்த பலனை கொடுக்கிறார். அந்த எபிரேயர் 11:34 சொல்லுகிறது, அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன், அதுதான் தேவனுடைய பலன். ஓ நெருப்பு வரும், ஆனால் உங்களை சுடாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்பிலே போட்டாலும் அந்த நெருப்பு அவர்களை சுடவில்லை. மோசே மாடுகளை மேய்க்கும் போது நெருப்பு பற்றி எரிந்த முச்செடியை கண்டான். அது முச்செடிக்கும் அந்த நெருப்பு சுடவில்லை, பக்கத்தில் இருந்த மோசையையும் அந்த நெருப்பு சுடவில்லை. பெந்தேகோஸ்து நாட்களிலே அக்கினி, பரிசுத்தாவின் அபிஷேகம் அக்கினி பிளந்த வண்ணமாக நெருப்பாய் வந்து இறங்கினது. அந்த நெருப்பு இறங்கினாலும் அங்கு 120க்கும் அதிகமானவர்கள் அதனால் தொடப்பட்டாலும் அங்கே அவர்கள் அந்த நெருப்பு அவர்களை பஸ்மமாக்கவில்லை, எரிக்கவில்லை, சுடவில்லை. அப்போ தேவன் சொல்கிறோம் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, அக்கினி போன்ற சோதனைகள் வந்தாலும் நீங்கள் அதை அவித்து விடுவீர்கள், அவைகளை அழித்து விடுவீர்கள், ஜெயித்து விடுவீர்கள். அந்த அக்கினி உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் ஏசாயா சொல்லுகிறார், தீயையும் நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொல்லி. அப்போ கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, இரண்டாவது என்ன? அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினது யார்? ஒன்று, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு. பலி செலுத்துவதற்கு கூட்டி போயாச்சு, பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தியாச்சு, விறகுகள் அடுக்கியாச்சு, பையனோட கையை கட்டியாச்சு. இப்போ கழுத்து ஆயத்தமா இருக்கு, வெட்டதுக்கு கத்தி தூக்கிட்டு இருக்குது. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. வந்த மாத்திரத்துல ஆபிரகாம் பட்டயத்தை கீழே போட்டார். கீழே போட்ட உடனே சொல்கிறோம், பட்டய கருத்துக்கு ஈசாக்கு தப்பினான். அதே போல ஒரு விசை கர்த்தர் நல்லவே தாவீது நாட்களிலே சவுலுக்கு ஒரு பட்டய கருக்கு வந்தது. கூட இருக்கிற சோத்திர வீரன் சொல்றான், 2 குத்தால ஒரே குத்தா குத்தி போறோம். அப்ப தாவீது சொல்லிட்டார், இல்ல பரிசுத்தாவி பெற்றவரை நாம் சோத்திரம் ரத்தம் சிந்த கூடாது என்று சொல்லிட்டார். அப்போ சவுல் என்கிற மனுஷனும் பட்டய கருக்குக்கு தப்பினான். மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே புதிய ஏற்பாட்டிலே நிறைய அப்போஸ்தலர்கள் பட்டயக்கருக்கிக்கு வெட்டப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நல்லவே பல அப்போஸ்தலர்கள் பட்டயக்கருக்கிக்கு தப்பி அவர்கள் மீண்டும் ஊழியங்களை செய்தார்கள். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவே பவுலும் சீலாவும் பட்டயக்கருக்கிக்கு தப்பினார்கள். அப்புறம் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு பட்டயக்கருக்கிக்கு தப்பினார். இப்படி இவர்கள் எல்லாம் பட்டயக்கருக்கு தப்பினார்கள். கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்னா, நீங்க கர்த்தருக்காக பட்ட பாடு, தேவனுக்காக அனுபவிச்ச வேதனை, இது எல்லாத்துக்கும்
ஆண்டவர் இப்படிப்பட்ட பலனைத்தான் கர்த்தர் கொடுப்பார். அதாவது முதலாவது நெருப்பிலிருந்து தப்புவீங்க, அது உங்களுக்கு உண்டாகிற அக்கினி சோதனையை குறிக்குது. இரண்டாவது பட்டயத்துக்கு தப்புவீங்க, அது உங்க உயிர் பிழைக்கிறதை குறிக்கிறது. நீங்க உயிர் பிழைத்திருப்பீங்க, அது தேவன் கொடுக்க இரண்டாவது பலன். மூன்றாவதாக அந்த எபிரேயர் 11:34 சொல்லுகிறது, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று சொல்லி. பலவீனத்தில் பலன் கொண்டது யார் தெரியுமா? யோபுவின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாய்விட்டான். கொடிய ரோகம் அவனுக்கு வந்து விட்டது. அப்ப சாமாசி பண்ணுகிற தூதன் அங்கு வந்து, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சாமாசி பண்ணுகிற தூதன் வந்து அந்த மனுஷனை பார்த்து, மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி கண்டுபிடித்தேன் என்று சொன்ன போது, கர்த்தர் நல்லவர், சாக போகிற மனுஷன் உயிரோடு வருகிறார். யோபுவின் புஸ்தகம் 33:23 நீங்க படிச்சு பாருங்க. சாக போகிற மனுஷன் மீண்டும் இளமரம் போல துளிர் விடுகிறான். காரணம் என்ன? அதைத்தான் எபிரேயர் சொல்லுகிறது, பலவீனத்தில் பலன் கொள்ளுகிறது. கர்த்தர் நல்லவே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பலவீனத்தில் பலன் கொள்ளுவது இப்படிப்பட்ட காரியமா இருக்கணும். இப்போ இந்த யோபு 33:23 பார்க்கிறோமே, இது எதை குறிக்கிறது தெரியுமா? தெய்வீக சுகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும் போது அந்த பலன் இப்படிப்பட்ட நல்ல பலவீனத்தில் பலன் கொள்ளுகிற ஒரு தெய்வீக சுகம். முதலாவது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அது மிகுந்த மன போராட்டம். இரண்டாவது பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், அது உயிர் தப்புகிற பலன். மூன்றாவது பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், அது தெய்வீக சுகத்தை குறிக்கிறது. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நான்காவதாக யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். யுத்தத்திலே வல்லவர்களாய் மாறினது யார்? வேதாகமத்தில் மிகப்பெரிய முதல் யுத்தத்தை நடப்பித்ததே சோத்திரம் ஆபிரகாம் தான். ஆபிரகாமின் காலத்திலே ஒரே நேரத்தில் 5 ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு எதிரிட்டு வந்தார்கள். 5 ராஜாக்கள் எதிரிட்டு வந்த போது இந்த ஆபிரகாம் எழுந்து தன் அறையை கட்டிக்கொண்டு தன்னுடைய வீட்டில கைப்படைந்தவர்களாக 318 பேரை கூப்பிட்டு கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் ஒரே காலத்துல ஒரு ஏக நேரத்துல 5 ராஜாக்களை இந்த ஆபிரகாம் ஜெயித்தார். வேதத்துல மிகப்பெரிய யுத்தத்தை முதல் நடப்பித்தது ஆபிரகாம், அதுல ஜெயித்தது ஆபிரகாம், அந்த சரித்திரம் படைத்தது ஆபிரகாம். அதன் மூலமாகத்தான் ஆபிரகாமுக்கு ஆடுகள் கிடைச்சது, மாடுகள் கிடைச்சது, ஒட்டகம் கிடைச்சது, காளை மாடு கிடைச்சது, எருமை மாடுகள் கிடைச்சது, ஆடு கிடைச்சது, கோழி கிடைச்சது, எல்லாம் நல்ல பூமி கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது இந்த யுத்தத்திலே பலன் கொண்டதுனால தான். அப்போ கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா, உங்க வாழ்க்கையில யுத்தம் வரும், ஆனா அந்த யுத்தம் வெறுமையா போகாது. நீங்க அந்த யுத்தத்துல ஜெயிப்பீங்க, உங்களுக்கு ஏராளமான கொள்ளை பொருட்கள் கிடைக்கும். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் என்பது எதை குறிக்கிறது? இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுவதை குறிக்கிறது. சூத்திரம், திருடப்பட்டவைகள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளப்படுவதை காண்பிக்கிறது. உடைஞ்சி நொறுங்கினதெல்லாம் புதிதாய் கிடைப்பதை காண்பிக்க, அதுதான் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். ஐந்தாவதாக கிரியைக்கு தக்க பலன் எது? எபிரேயர் 11:34 சொல்லுது, அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா! அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த அந்நியருடைய சேனை என்பது என்ன? கர்த்தர் நல்லவே. கிதியோன் காலத்துல அவன் தானியங்களை போர் அடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு சத்துருக்கள் வந்து விட்டார்கள். ஒரு காலத்துல ஒரு நாட்களை பயப்படுகிறவனாய் நடுங்குகிறவனாய் காணப்பட்ட கிதியோன் மீண்டும் தேவனுடைய வார்த்தை வந்த உடனே 300 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அங்க சொப்பனம் சொல்லுகிற ஒருத்தர் சொப்பனத்தை சொல்லிக் கொண்டு கேட்டுட்டு தைரியமா பாளையத்துக்குள்ள இறங்கி எல்லாரும் வெட்டி கர்த்தர் நல்லவே அங்க ஒரு மாபெரும் ஜெயத்தை அடைந்தான். அதுதான் அந்நியருடைய சேனைகளை முறியடிப்பது. அந்த எதிரிகள் பின்னிட்டு ஓடினார்கள்.
தலை தரிக்க ஓடினார்கள். இப்ப நல்லா கவனிங்க, அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16வது வசனத்துல 2வது விசையா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்னா, நீங்க பைபிள்ல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ளவைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மை செய்த அல்லது உதவி செய்தவர்களுக்கு திரும்பவும் ஒரு பலன் கிடைக்காமல் இருந்ததே கிடையாது. செய்கைக்கு தக்க பலன், கிரியைக்கு தக்க பலன், ஜீவியத்துக்கு தக்க பலன். திரும்ப சொல்றேன், செய்கைக்கு தக்க பலன், கிரியைக்கு தக்க பலன், ஜீவியத்துக்கு தக்க பலன். அந்த 3 விதமான பலன்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தருகிறோம். இப்ப நான் சொல்லுவேன், எனக்கு என்னதையா பலன் கிடைச்சது அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. சில ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள், அவர்களும் தப்பானவர்கள் நல்லவர்கள் தான். அவங்களுக்கு தொடர்ந்து கூட்டங்கள் வருகிறது, நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், பல ஊழியக்காரர்களோடு தொடர்பு, பல ஜனங்களோடு தொடர்பு, பல சபைகளோடு தொடர்பு, ஒரே பிரயாணம், ஒரே கசத்து, ராத்திரி பகல மீட்டிங் பேசுறாங்க. இதெல்லாம் போயிட்டு வந்து ஊழியம் செஞ்சுட்டு வந்தாலும் அவங்களோடு நான் பேசும்போது சொல்றாங்க, இவ்வளோ ஊழியத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது, ஒரு நயா பைசா லாய்க்கு கிடையாது, பிரயோஜனம் கிடையாதுன்னு வருத்தத்தோட. ஏன்னு கேட்டாக்க அவங்க சொல்றாங்க, இவ்வளவு செலவழிச்சு நான் டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணி போனேன், அப்புறம் கார் எடுத்துட்டு போனேன், அப்புறம் திரும்பி வருது, இப்படிலாம் இவ்வளவு பண்ணேன், நல்லா ஓடியும் நல்லா இருந்துச்சு, ஆனா எனக்கு வந்த காணிக்கை இவ்வளவுதான், அது வந்த பயணத்துக்கும் பத்தல, வீட்டுக்கும் பத்தல, வீட்டுக்கு வரும்போது ஒண்ணு வாங்கிட்டு வர முடியல. இப்ப பாரு, 1 வருஷமா தொடர்ந்து ஊழியத்துக்கு போறேன், ஆனா என் நிலைமை இப்படிதான் இருக்குன்றான். இப்போ அதை நான் யோசிக்கும் போது, கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார், நம்மை, அதாவது இயேசுவின் வல்லம ஊழியத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வெளி ஊழியங்கள் கிடையாது, கன்வென்ஷன் கிடையாது, ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது, பெஸ்ட் ஸ்பீக்கர் காலிங் கிடையாது, எங்கேயுமே போறது கிடையாது, எந்த கூட்டம் அட்டன் பண்றது கிடையாது, வெளியிலிருந்து எந்த காணிக்கையும் கிடையாது, பெரிய தசோபாகங்கள் கிடையாது. ஆனால் எதுவுமே அடிப்படையா நிரந்தரமா இவருக்கு இப்படி வருது, இப்படி கிடைக்குது, இப்படி உண்டாகுது, இது சம்பவிக்கும் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டா நிரந்தரமா எதுவுமே கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு நாளைக்கு 3 நேரம் ஆராதனை நடத்தும், அதிகாலை 3 மணிக்கு இருந்து 5 மணி வரைக்கும். இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, 3 மணிக்கு எப்படி பாஸ்டர் மக்கள் வர்றாங்க? அதுதான் கிரியை, அந்த கிரியைக்கு தக்க பலன். அப்ப காலை விடிஞ்சு விடியாமலும் 2 மணி நேரம், 2.25 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஃபுல் ஆவி நிறைவு. மத்தியானத்துல நல்ல ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் 2 மணிலிருந்து 3:30 மணி வரைக்கும். ராத்திரியில 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அறிவிப்புகளோடும் பரிந்து பேசும் ஜபத்தோடும் ஆழ்ந்த சத்தியத்தோடும் அருமையான ஒரு கூட்டம். இதை தவிர மற்ற வெளி ஊழியங்கள் போறோம், வசத்திர கூட்டங்கள் நடத்துறோம், அப்புறம் அநேக ஏழைகள் விதவைகளை தாங்குகிறோம், திருநங்கைகளை பார்க்கிறோம், எவ்வளவோ நடக்குது. இப்ப இதெல்லாம் எப்படிங்க நடக்குது, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிறது. எங்கேயுமே போறது கிடையாது, சுத்திரம் எந்த கூட்டங்கள் போகுது, எங்க இருந்து எந்த ஸ்பெஷல் ஆஃபரிங் கிடையாது, இல்லாட்டி பெரிய வரவு எதுவும் கிடையாது. ஆனா அற்புதமா ஊழியம் போயிட்டு இருக்கு, அதிசயமா நடந்துட்டு இருக்கு. சம்பளம் கொடுக்கிறோம், செலவழிக்க இடத்துல செலவழிக்கிறோம், கூட்டம் வெளி ஊழியங்கள் செய்ய ஊழியத்தை செய்யறோம், வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளதான் இருக்க, எங்கேயும் போல. வீடு வீடா விசுவாசி வீடுகளுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலே இங்க கஜானா நிரம்பும். ஆனா ஆண்டவர் அப்படிலாம் கத்த விரும்புறது, அதனால எந்த விசுவாசி வீடுகளுக்கு போறதும் கிடையாது. இதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊழியத்துல சிலருக்கு கல்யாணம் வரும், சிலருக்கு நிச்சயார்த்தம் வரும், சிலருக்கு வீடு பால்காட்சி வரும், சிலருக்கு வேற பண்டிகை. அப்போ நேர்ல பாஸ்டர் வரணும்.
அப்போ உடனே அங்க போக வேண்டிய கட்டாயம். இப்ப போறது வர்றது மட்டும் இல்ல, அங்க போன இடங்கள்ல அவங்களுக்கு நம்ம ஊழியத்து மூலம் பண்ற பொருட்களும் விலையேற பெற்ற தரமானதை கொடுக்கிறோம். வேற எந்த ஊழியக்காரர் செய்யாததை செய்யறோம். ஆனா வெளியில அதை காட்டிக்கிறது கிடையாது, யார்ட்டையும் சொல்றது கிடையாது. ஆனா ரொம்ப தரமானது நேர்த்தியானதை செய்யறோம். அது ஆண்டாண்டு காலத்துக்கு பேசப்படக்கூடியதா குவாலிட்டியானது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதுதான் ரகசியம். அந்த எரேமியா 31 சோதரம் 16வது வசனம் சொல்லுகிறபடி, கர்த்தர் நல்லவர், அவர் சொல்லுகிறார். சோதரம் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான விசுவாச தேவ பிள்ளைகளை, நீங்க பணம் வச்சுக்கிட்டு முதலீடு போட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வியாபாரம் நோக்கம். பணம் வச்சுக்கிட்டு வேண்டிய அஸ்திவாரத்தை வச்சுக்கிட்டு ஊழியத்துல இறங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கிற திரட்சியின் பலன். ஆனா நான் அனுபவ ரீதியாகவும் சத்தியத்தின் ரீதியாகவும் சொல்றேன், எல்லாம் வச்சுக்கிட்டு விசுவாசத்துல இறங்குறது கிடையாது. இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் இறங்கணும். அவர் நடத்துவார், அவர் கொடுப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு, எங்க போதகர் அப்படிதான் வாழ்றாரு. அவரு சொல்றாருன்னா, அவரு வாழ்றாருன்னா, அவர் கூட்டத்துக்கு போற நானும் அவரை போல வாழ விரும்புறேன்னு சொல்லி தைரியமா மற்றவங்க எல்லாம் பூனை மாதிரி 2 அடி எடுத்து வச்சாக்கா நீங்க புலி மாதிரி 4 அடி எடுத்து வைக்கணும். கர்த்தர் நல்லவன். ஆனா பெரிய வேதனை என்ன தெரியுமா? ஒரு காலத்துல புலிப்பாய்ச்சல் பாஞ்சவங்க, புலி மாதிரி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே அடங்கி உடங்கி காலெல்லாம் தடுமாறி பூனை மாதிரி கால் வைக்கிறாங்க. இது நம்பி வைக்கலாமா? இது விசுவாசத்துல போகலாமா? நட்டமாயிராதா? அசிங்கமாயிராதா? கேவலமாயிராதா? என்ன நடந்துரும்? முடியுமா முடியாதா? நான் சொல்றேன், காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் முன்னேற மாட்டார்கள். அதே சமயத்துல நீங்க காணிக்கையோ பணத்தையோ வருமானத்தையோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு விசுவாசத்துல செய்யறேன்னு சொல்லி துன்மார்க்கரோடு நீங்க உடன்படிக்கை பண்ணுனீங்கன்னா, கர்த்தர் யோசபாத் ராஜாவுடைய கப்பல் உடைஞ்ச மாதிரிதான் உங்க கப்பலும் தொழிலும் உடையும். கர்த்தர் நல்லவன். யோசபாத் ராஜா சோத்திர தேவையில்லாத ராஜாவிட்ட போய் உடன்படிக்கை பண்ணி, நீயும் கப்பல் செய், நானும் கப்பல் செய்யறேன், 2 பேரும் கப்பல் செய்வோம், உனக்கு கப்பல் செய்யறது என்கிட்ட பணம் மரம் இருக்கு, நான் மரத்தை கொடுக்கிறேன், நீ செய்யும் சொல்லிட்டு நல்ல கப்பல்களை செஞ்சாங்க. அதுல யோசபாத் ராஜாவுடைய கப்பல் கடல்ல போறதுலே ரொம்ப வேகமான கப்பல். ஆனால் கர்த்தர் நல்லவே. ஒரு கட்டம் வரும்போது கடலில் போயிட்டு இருக்கும்போது கப்பல் உடஞ்சி போயிடுச்சு, நொறுங்கி போயிடுச்சு. காரணம் என்ன? கர்த்தர் சொல்லி அவங்க செய்யல. ஏதோ பலத்தை நம்பி மனுஷனுடைய சக்தியை நம்பி உடன்படிக்கை போட்டு வேலையை செஞ்சாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொன்னாலும் அந்த கிரியைக்குரிய பலன் உங்களுக்கு தான் கொடுப்பாரே தவிர உங்களோடு இருக்கிற துன்மார்க்கர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் கொடுக்க மாட்டார். நீங்க அப்போ அவங்களோடு ஐக்கியம் கொள்ளுவது, அவர்களோடு தொடர்பு கொள்ளுவது, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவது, அவர்களோடு சம்பந்தம் கலப்பது, அவர்களோடு பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆரம்பத்திலே விடிவெள்ளி நட்சத்திரம் போலத்தான் இருக்கும். அடுத்த சில மாதத்துல அமாவாசை இருட்ட போல மாறிடும். நம்முடைய ஜீவிய அமாவாசை இருட்ட போல இருக்க கூடாது என்பதற்காகத்தான் இயேசுவே உலகத்துக்காக வெளிச்சமா வந்தாருனாக்கா, ஏன் உங்க ஜீவியத்துல இந்த வெளிச்சம் கிடைக்காது? விசுவாசத்துல வாங்க, நம்பிக்கையில வாங்க, தேவ ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளுங்க, தேவன் சொல்லுகிற இடத்துல தொடர்பு கொள்ளுங்க, தேவன் சொல்லுகிற காரியத்தை மட்டும் செய்யுங்க. அப்படி செய்தா எரேமியா 31:16 படி உங்க கிரியைக்கு பலன் உண்டு. அந்த பலன் தான் எப்படிப்பட்ட பலன்?
இந்த எபிரேயர் 11:34 சொல்லுகிறபடி நீங்க அக்கினியின் உக்கிரத்தை அவிப்பீர்கள். நான் சொல்ல சொல்ல நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே ஆமைன்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய வார்த்தைய ஒவ்வொரு பகுதியா சொல்லுவேன். முடிஞ்சா விசுவாசம் உள்ளவர்கள் கையை உயர்த்தி அப்படியே கண்ணை மூடி ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஓ கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற கர்த்தர் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கிறார்? எபிரேயர் 11:34 சொல்லுகிறபடி முதலாவது நம்பர் 1, அக்கினியின் உக்கிரத்தை நீங்கள் அவிப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்க. பட்டய கருக்குக்கு நீங்கள் தப்புவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஓ பலவீனத்திலே நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. யுத்தத்திலே வல்லவர்களாய் மாறுவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. அந்நியருடைய சேனைகளை முறியடிப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே உங்க தலைமீது பலிக்க செய்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் கைகூடி வர பண்ண போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்ன நல்வார்த்தை ஒன்றாகும் தரையிலே விழுந்து போவதே கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த 35 வசனம் எபிரேயர் 11:35 இதை விட பயங்கரமா சொல்லுது பாருங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். யாரு? நாயினூர் விதவை தன் மகனை சாக கொடுத்து திரும்ப உயிரோடு பெற்றார். லூக்கா 7ஆம் அதிகாரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இப்போ அடுத்த பலனை பாருங்க. மேன்மையான காரியம், அதே சமயத்துல உயிர்த்தெழுதலும் அவர்களுக்கு உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்னா, நீங்க போங்க, உங்க மாமரம் நல்லா காய்க்கும், நீங்க வாங்க, உங்க தொட்டில தண்ணி தீர்ந்து போவாது, நீங்க போங்க, 1 கிலோ தங்கத்துக்கு பதிலா 1 கிலோ தங்கம் கொடுப்பாரு, நீங்க போங்க, இதோ சொத்துரும், சத்துருக்கள் ஓடுவாங்க, கர்த்தர் முன்னாடி வந்து கைப்பிடிப்பாரு. இப்படியெல்லாம் மேலோட்டமானதை சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல, நான் அதை விரும்பல. ஆனா கிரியைக்கு பலன் உண்டு என்பதை இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34-35 படி இந்த ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த வெற்றியின் அனுகூலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், இந்த செய்தியை நீங்க கவனமா கேட்கறீங்க. சரி, இதை கேட்டு நீங்கள் இன்னைக்கு இரவுக்கு ஒரு ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை எடுத்து அந்த ஒவ்வொரு மேட்டருக்கும் ஒவ்வொரு நம்பரை பென்சில வச்சு ஒவ்வொரு மேட்டருக்கும் ஒவ்வொரு நம்பரை போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்துல இதெல்லாம் சொன்னி, இது ஏன் வாழ்க்கையில நடக்கணும், ஏன் வாழ்க்கையில சம்பவிக்கணும், நானும் ஜெயிக்கணும். ஓ சோத்ர அக்கின் உக்கரத்தை நானும் அவிக்கணும், பட்டய கருக்குக்கு நாங்களும் தப்பணும், பலவீனத்துல நாங்க பலன் கொள்ளணும். ஓ கர்த்தர் நல்லவன், அந்நியருடைய சேனையை முறியடிக்கணும், சாக கொடுத்தவர்களை நாங்க திரும்ப உயிர் பெறணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்னைக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34-35 எடுத்து நல்லா சத்தமா வாசிச்சு விசுவாச அறிக்கையிட்டு முடிஞ்சா சுருக்கமா ஒரு 100 ஸ்தோத்திரம், ரொம்ப வேண்டாம், ஒரு 100 ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்திட்டு அந்த வசனத்தின் மீது கைய வச்சு நல்ல ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைபிளை மூடிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க படுக்கைக்கு போய் பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொன்னாரே, அந்த கிரியைக்குரிய பலன் உங்க வீட்டு வாசற்படி கதவை தட்டும். அந்த கிரியைக்கு தக்க பலன் உங்க மடியை நிரப்பும், கஜானாவை நிரப்பும்.
அந்த கிரியைக்கு தக்க பலன் உங்க இருதயத்துக்கு பூரிப்பை கொடுக்கும், மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இது எல்லாம் கர்த்தர் செய்கிற காரியம். இப்படி ஒரு தேவ பிள்ளைன்னா, ஒரு ஊழியக்காரனா, ஒரு விசுவாச பிள்ளைன்னா இப்படி மேலானதை நோக்கணும், மேலானதை சிந்திக்கணும், வித்தியாசமானதை யோசிக்கணும். வாழைப்பழத்தை உரிச்ச மாதிரி ஏதோ காதுக்கு இனிமையா ஒரு செய்தி வருதுன்னு போறதில்லை. இந்த ஆழ்ந்த உபதேசத்துல கேட்டு இதன்படி உங்க இருதயத்தை வைரமா மாற்றிக்கணும். கர்த்தர் நல்லவன். அப்படி வைரமா மாத்திக்கும் போதுதான் கர்த்தர் நல்லவன். நீங்க எந்த சொல்லு தைரியமா இருக்க முடியும். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வைரம் பாய்ந்த ஒரு கட்டையை போல நம்முடைய ஜீவியம் நல்ல மனரமியமா தைரியமா இருக்கும்னா, ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், அது ரொம்ப பலமான ஒரு ஜீவியம். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களை இப்படிதான் ஒரு கருங்காலி கட்டையா மாற்ற விரும்புறார். கருங்காலி கட்டை. ஏன் கருங்காலி கட்டையா கர்த்தர் மாற்றுவார் சொல்றேன்னா, கர்த்தர் நல்லவன். இருக்கிற மரங்கள்லயே ரொம்ப உறுதியான மரம் இந்த கருங்காலி மரம் தான். பைபிள்ல இந்த கருங்காலி மரத்தை பத்தி ஒரே ஒரு இடத்துலதான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. எசேக்கியேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏன்னாக்கா இந்த கருங்காலி மரம் யாருடைய வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டிலே பஞ்சம் தரித்திரியம் வராது என்பது ஐதீகம். இந்த கருங்காலி மரத்துல செய்த சாதனங்கள் பொருட்கள் யார் வீட்டில இருக்குதோ அந்த வீட்டிலே செல்வ விருத்தி உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த கருங்காலி மரம் யாருடைய மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் யாருடைய உடம்புல இருக்குதோ அவங்களுக்கு நோய் தொடாது என்பது சரித்திர ஆதாரம். மரம் ஒண்ணுதான், கருங்காலி மரம் தான். ஆனா அந்த கருங்காலி மரத்தை நீங்க வெட்டி நடுவை பழந்தீங்கன்னா அதுக்கு நடுவுல ஒரு வைரம் போல கருப்பு கட்டை ஒண்ணு இருக்கும். அந்த கருப்பு கட்டைக்கு தான் காந்த சக்தி இருக்குது. பக்கத்துல இருக்கிற பொருட்களை இழுக்கக்கூடியதும், வெளியில இருக்கிற காற்றோட்டம் சீதோசனை இழுக்கக்கூடியதும், இயற்கையிலே இருக்கிறதான பல நன்மைகளை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் பவர், ஒரு காந்த சக்தியை இந்த கருங்காலி மரத்துக்குள்ள ஆண்டு வச்சிருக்க. அப்போ அது கிரியைக்கு தக்க பலன் கொடுக்குது பாருங்க. அது போய் இருக்கிற இடத்துல நன்மையை கொடுக்குது, இருக்கிற இடத்துல சேமத்தை கொடுக்குது, இருக்கிற இடத்துல ஆரோக்கியத்தை கொடுக்குது, இருக்கிற இடத்துல தீமையை நன்மையா மாற்றுது. ஒரு மரமே கிரியைக்கு பலன் கொடுக்குதுன்னா ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டார்? அந்த எசேக்கியேல் 27:15வது வசனத்தை வாசிக்கிறேன். வாசித்து நாம் ஜெபிப்போம். கேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாய் இருந்தார்கள், அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாக சேர்ந்தது. யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. யானை தந்தத்தை கொடுத்துட்டு கருங்காலி மரத்தை வாங்கிட்டு போனாங்களாம். அப்ப அது எவ்வளவு தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன். நல்ல சத்தியத்துல தேர்ந்தவங்க, வசனத்துல தேர்ந்தவங்க, கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவங்கன்னா இப்படிதான் கருங்காலி கட்டையா இருக்கணும், கருங்காலி மரமா இருக்கணும். காற்றுக்கு ஏற்றபடி ஆடுவதும் மலைக்கு ஏற்றபடி கரைவதுமாய் அல்ல, உறுதியா இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க. அவநம்பிக்கைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பயந்து நடுங்கி புலம்பி தவிக்காதீங்க. பொறுமையா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வசனங்களை வச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
34, 35 ஒவ்வொரு சொற்களா சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க விசுவாச அறிக்கையா நல்ல வாயை திறந்ததை சொல்லி சொல்லி பாருங்க. அடுத்த சில வாரத்துக்குள்ள உங்களுக்குரிய வானத்தின் கதவு திறக்கப்பட்டு. ஆனா நிறைய பேருக்கு இந்த கீழ்ப்படிதல் ஒண்ணுதான் கிடையாது. நல்லா கேட்பாங்க, இவர் சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இத போய் 4 பேர்ட்ட பேசுவாங்க. பாஸ்டர் இப்படி சொன்னாரு, SSK இப்படி சொன்னாரு, இப்படி ஒரு மரம் இருக்குதா, இப்படி பலன் கொடுப்பாரோ, அப்படிலாம் 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. ஏமா நீங்க செய்றீங்களா, பிராக்டிக்கலா பண்றீங்களான்னா அதான் கிடையாது. வெட்கம் இல்லாட்டி தயக்கம். ஓ அது முடியுமா இல்ல பார்ப்போம். அது சோம்பேறித்தனம். நான் சொல்றேன், பலிபீடத்திலிருந்து கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அது எதுவா இருந்தாலும் தைரியமா செயல்படுத்த பாருங்க, உடனே பலன் உண்டாகும். ஊழியக்காரனா நான் சொல்லி முடிக்கிறேன், கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு எல்லா பலனை கொடுப்பார். அது கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தரே அவர் உங்களுக்கு கொடுப்பார், செய்வார். நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஆவியில நிரம்பி எல்லாரும் சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சொன்னபடி இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்பாக இந்த வேத வசனங்களை வாசித்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஸ்தோத்திரமாவது நல்லா சொல்லிட்டு அந்த எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 34, 35, எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனங்கள், இந்த 3 வேத பகுதியை வாசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் படுங்க. வெகு 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 சீக்கிரத்துல உங்களுடைய எல்லா நன்மையும் கிருபையும் உங்க வாசப்படி வந்து நிரப்பும். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. நல்ல அருமையான வரவேற்பை கொடுத்த தேவன், 2வது நல்ல வேத பாடத்தை கொடுத்து, நல்ல மன்றாட்டு ஜெபத்தை கொடுத்து, ஆண்டவருடைய பிள்ளையின் குடும்பத்துக்காக பாரத்தோடும் வசனத்தோடு ஜெபிக்க செய்தி, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி யாரை நினைத்தும் அந்த மனம் பதறி அழாதபடி தேவனுடைய பிள்ளையை போல உறுதியாய் சகிக்க உதவி செய்யும். 2வதாக உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 34, 35 சொல்லப்பட்ட அந்த எல்லா பலன்களும் உண்டாகட்டும். எசேக்கியேல் 27:15 ஒரு கருங்காலி கட்டையை போல எதையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் உள்ள பிள்ளைகள் மாறட்டும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஆமென்றும் ஆமென்றும் நடப்பதாக இறைவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரைத்தாரும். நாளை காலையில் அபிஷேக ஆராதனை இருக்கிறதே, நாளை காலையில் தீர்க்கதரிசன ஆராதனை இருக்கிறதே. ஆனபடினால் நாளை காலை சீக்கிரமே இருட்டோட ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனையும் தீர்க்க தரிசன ஆராதனையும் அனுபவிக்க தேவன் தயை செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.